மாநகராட்சி மாமன்ற இயல்பு கூட்டமானது இன்று காலை தொடங்கியது. மாமன்ற கூட்டத்தில் அதிமுகவினருக்கும் திமுகவினருக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. மாநகராட்சி டெண்டர்களை அமைச்சருக்கு நெருக்கமானவர்கள் மட்டுமே எடுப்பதாக அதிமுக கவுன்சிலர் யாதவமூர்த்தி குற்றம் சாட்டிய நிலையில திமுக கவுன்சிலர்கள் அவரை சுற்றி வளைத்து அவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் இந்த வாக்குவாதம் கைகலப்பாக மாறியதில் யாதவமூர்த்தி, அதாவது கவுன்சிலர் யாதவமூர்த்தியை திமுக கவுன்சிலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் அந்த மாமன்ற கூட்டமானது பாதியிலே நிறுத்தப்பட்டு மாநகராட்சி மேயரும் அதே போன்ற ஆணையரும் கூட்டத்தை விட்டு வெளியேறினர். தொடர்ந்து இருதரப்பினரும் மோதல் போக்கை கடைபிடித்ததால் உடனடியாக அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த காவல்துறையினர் மன்றத்திற்குள் வரவழைக்கப்பட்டு இருவருக்கும் இடையே சமாதான பேச்சுவார்த்தை ஈடுபட்டனர். இருவரையும் தடுக்க முற்பட்டனர். எனினும் இரண்டு தரப்பிலிருந்தும் மாறி மாறி ஆபாச சொற்களை பரிமாறிக்கொண்ட நிலையில இருவரும் தாக்க முயற்சி செய்தனர். இந்த சம்பவம் தற்பொழுது அங்கு பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில திமுக கவுன்சிலருடைய இந்த நடவடிக்கைக்கு அதிமுக கவுன்சிலர்கள் எதிர்ப்பு தெரிவித்து மேயரின் இருக்கை முன்பு அமர்ந்து தற்போது தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அந்த பகுதியில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில இந்த தாக்குதல் சம்பவத்தில் காயம்பட்டதாக திமுக கவுன்சிலர் சுகாசினி செந்தில்குமார் என்பவர் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இன்னைக்கு இயல்பு கூட்டமா மாமன்ற இயல்பு கூட்டம் நடைபெற்றது. இயல்பு கூட்டங்கும் போது கூட்டம் நடக்கும்போது நாங்களும் 10 வருஷம் 15 வருஷம் மாமன்ற உறுப்பினராக இருந்தவங்க தான். அவங்களும் எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சியா இருந்தாங்க. மன்ற உறுப்பினர்கள் தன்னுடைய கோரிக்கைகளை சொல்லுவாங்க. அதுக்காக இன்னைக்கு அது மாதிரி இங்க நடைபெற்ற ஒரு டெண்டர், ஒரு டியூரிஃபுலையும் எஸ்எஃப்சி ஸ்பெஷல் பண்ட் இது ரெண்டையும் சேர்த்து ஒரு 23 கோடி ரூபாய் சுமாருக்கு டெண்டர் நடக்குது. 12 டெண்டர்கள் நடக்குது. இந்த 12 டெண்டரும் ஒருத்தர் L1 போட்டுறாரு. L1 போட்டவருக்கு கொடுக்காம அவர் அப்படியே நிறுத்திட்டு L2 போட்டவருக்கு அதை நிறுத்தி வச்சுட்டு L2 போட்ட ஒரு ஆளுக்கு அந்த டெண்டர் அலாட் பண்றது சட்டப்பூர்வமா தப்பு. இதை எங்க எதிர்கட்சி தலைவர் இங்க கேள்வியா கேட்கிறாரு. அவருக்கு கேட்கறதுக்கு 100% இல்ல 200 கண்டிப்பா உரிமை இருக்குது. அதுக்கு தான் எதிர்கட்சி தலைவர், எதிர்கட்சிங்கிறது அதுக்கு தான். ஆனா அதை அவர் கேட்கறதுக்கு தெளிவா பதில் சொல்லாம, உரிய முறையில் பதில் சொல்லாம ஒரு கவுன்சிலர் விட்டு, அது லேடி கவுன்சிலர் விட்டு அடிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய அராஜகம். இதுக்கு தீர்வு கிடைக்கிற வரைக்கும் அதுக்கும் அது தூண்டி விட்ட அந்த 40 ஈசன் கவுன்சிலருக்கும் இந்த பச்சியம்மா கவுன்சிலருக்கும் இந்த 45 டிவிஷன் கவுன்சிலர் சுகாசினி மேல நடவடிக்கை எடுக்கணும். அது வரைக்கும் எங்க உள்ளிருப்பு போராட்டம் தொடரும். இது ஜனநாயகத்துக்கு ரொம்ப மோசமானது. எவ்வளவு பெரிய ஆபத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதுக்கு உதாரணம். ஒரு மாமன்றத்தில் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசுறாரு. அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் தான் சொல்லணும். அதுக்காக அவரை பிடிச்சி அடிக்கிறது. நாங்களும் எத்தனையோ தடவை இங்க இதே மன்றத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திருக்கோம். அவங்க நடத்திருக்காங்க. இதெல்லாம் நடந்திருக்கு. சொல்லுவாங்க. வீடியோ ஆதாரம் இருக்குது, பாத்துங்க. சரி இருக்கட்டும், அதெல்லாம் தாராளமா பண்ணுவாங்க, இல்லன்னு சொல்ல. நாங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்காம போக போறதில்ல, பார்க்கலாம். என்னிடம் தகராறு செய்த இந்த கவுன்சிலர்கள் வார்டு சம்பந்தமான
எந்த கோரிக்கையும் நான் எதிர்த்து பேசல. 45, 43, 35 இந்த மாதிரியான கவுன்சிலர்களுடைய 34 இந்த கவுன்சிலருடைய வார்டு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நான் தலையிட்டு எதுவும் பேசல. ஜெனரலா மாநகராட்சியில் நடைபெறுகின்ற முறைகேடுகளை கண்டிக்கின்ற வகையில் இது எதற்காக இந்த டெண்டரை இப்படி L1க்கு கொடுக்காம L2க்கு கொடுக்குறீங்க அப்படின்றது ஜெனரல் சப்ஜெக்ட். இந்த ஜெனரல் சப்ஜெக்டுக்கு அவங்க வந்து என்னுடைய இருக்கைக்கு வந்து என்னைய தாக்க முயற்சி பண்றது என்ற நியாயம். அதற்கான விஷுவல் எல்லாம் உங்க பத்திரிகையாளரிடமே இருக்குது. நான் தாக்கியிருக்கிறேனாங்கிறது நீங்களே பாருங்க. அவங்க நாடகம் ஆடலாம், அது உண்மை இல்லை. உண்மை என்னங்கிறது உங்களுக்கே தெரியும். பத்திரிகையாளர் இங்கே இருந்தா விஷுவல் பூரா எடுத்து பாருங்க. யார் அந்த சாரியை காப்பாத்துறவங்க அவங்க எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அவ்வளவுதான். நியாயம் கிடைக்கிறதுக்கு உள்ளிருப்பு அவங்க மேல கேஸ் போடணும். அவங்க மேல கேஸ் போடணும். அவ்வளவுதான். அவங்கள சஸ்பெண்ட் பண்ணணும். ஏன்னா இங்க வந்து ஜனநாயகம் வந்து இருக்கணுமா வேண்டாமா? தொடர்ந்து மாவட்டத்துக்கு எப்படி வர்றதுறாங்க? இப்ப எங்களுக்கும் பெண் கவுன்சிலர் இருக்காங்க. அவங்க எப்படி வருவாங்க அடுத்தது? அதனால எங்களுக்கு நியாயம் கிடைக்கணும். அந்த நியாயமா இருக்கணும். அவ்வளவுதான். அடிச்சவங்களை கைது பண்ணணும். மன்றத்துல உள்ள அவங்க ஹாஸ்பிட்டல் போட்டு எங்க மட்டும் போய் படுத்துக்கிட்டு நடவடிக்கை எடுத்து அவங்கள வந்து கைது பண்ணணும். அவங்கள உரிய நடவடிக்கை எடுத்து மன்றத்து கூட்டத்திலிருந்து அவங்கள கலந்து கொள்ள விடாமல் தடுக்கணும். எல்லாத்துக்கும் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது. எல்லாரும் செல்லில் வச்சிருக்காங்க. அதை போட்டு பாருங்க. பார்த்த பின்னாடி சொல்லுங்க. நீங்களே சொல்லுங்க. ஏன் நாங்க சொல்றது ரைட்டா, சரி அவங்க சொல்றது சரியான்னு சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.